வணக்கம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியேற்றுவதற்கான அனைத்து மாஜி அமைச்சர்களும் முடிவு செய்துவிட்டார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது வலது கையாகவே இருந்த ஜெயக்குமார் அவர்களும் இந்த முடிவிற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டார். காரணம், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் தவறாகத்தான் இருக்கிறது. இதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழப்பது கடினம்தான் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளின் ஆதரவாளர்களை திரட்டுவதற்கும் தலைமையை ஒருங்கிணைப்பாளர் மூலமாக மீண்டும் அதிமுகவின் தலைமையை மாற்றுவதற்கும் அதிமுகவில் வேலைகள் நடந்து வருகிறது. உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் தற்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்து அதிகாரப்பூர்வமான அதிகாரங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி எடுக்க முடியாது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நீதிமன்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். இனி அதிமுகவில் யாரும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றுதான் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், தற்பொழுது மக்களவை தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு காரணமாகிவிட்டது. இனியும் எடப்பாடி பழனிசாமியை நம்புவதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதிமுக ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால்தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையும். இல்லை என்றால் 3வது கட்சிக்கு தள்ளப்படும் என்ற தகவலை உணர்த்தும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இனி இருக்க வேண்டும் என்றால் அவர் அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் மற்றும் முன்னாள் அமைச்சர்களையும் மதித்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு முடிவையும் தனித்து செயல்படக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் ஜெயக்குமார் அவர்களே பேச்சை கேட்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் தற்பொழுது ஜெயக்குமார் அவர்களை எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிவிட்டது. ஏற்கனவே நேற்று எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு 70 கிலோ கேக்குகள் கொண்டாடப்பட்டது. ஆனால் அந்த கேக்கு வெட்டும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனோ அல்லது ஜெயக்குமாரோ, வேலுமணி, தங்கமணி இவர்கள் யாரும் கலந்து கொள்ளாதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்பொழுது அதிமுகவில் நடக்கக்கூடியது மிகவும் எதிர்பாராத நிகழ்வு கிடையாது. அனைத்தும் ஆராய்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிமைப்படுத்தும் விதமாகத்தான் அதிமுக அரசியல் வட்டாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்கக்கூடாது, மீண்டும் அவரது பதவி பறிக்கப்பட வேண்டும் என்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தகவல்கள் வெளியாகி இருப்பது சரியா என்றால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.